அந்த ஆணி வேர்கள் வந்ததும் எல்லா கிளைகளும் அப்படி தான். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா பாரதியார் அசிஸ்டன்ட் தான் மணிவண்ணன் அசிஸ்டன்ட் விக்ரம சார் அசிஸ்டன்ட் ரவிக்குமார் அசிஸ்டன்ட் நான். அப்படி ஒரு வழி வந்தாலும் அப்படி தான் வருவோம். இல்லை நீங்கள் எப்படி எடுத்தாலும் சரி, பாக்யராஜ் அசிஸ்டன்ட், அதுக்கு பார்த்திபன், அப்புறம் பாண்டியராஜ் அசிஸ்டன்ட். இப்படி எந்த பக்கம் போனாலும் அவருடைய வழி இல்லாமல் யாருமே வந்திருக்க முடியாது சினிமாவில். அதான் முதல்லலாம் தமிழ் படங்கள் ஹிந்தி படங்களை பார்த்து தமிழ் படங்கள் எடுத்தாங்க. ஆனால் இவர் வந்தப்புறம் தான் அதை மாற்றி அமைச்சார். தமிழ் படங்களை பார்த்து ஹிந்தி படங்கள் எடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ரெட் ரோஸ் வந்து சால்மான் சோமான் 16 வயது, அப்புறம் ரெட் ரோஸ் எல்லாமே அங்கேருந்து ராஜேஷ் கண்ணா வந்து இவர் கால்ஷீட் வெயிட் பண்ணி இவர் படம் எடுத்தாங்க. மற்றபடி அந்த மாதிரி வட இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு மாபெரும் இயக்குனர். சினிமாவை வந்து ரொம்ப கிராமத்தை உள்ளே கொண்டு வந்தவர். அதெல்லாம் செட்டு போட்டால் அப்போ ஒரு க்ளோஸ் டோராக இருந்துச்சு பெரிய லெவலாக. இப்போ அதில் யார் வேணால் வரலாம், யார் வேணால் டைரக்ட் பண்ணலாம், யார் வேணால் நடிக்கலான்ற ஒரு பெரிய ஒரு கதை திறந்து விட்ட பெரிய வாசலை திறந்து விட்டவர் அவர் தான். அவர் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் மனோஜ்குமார் எனக்கு ரொம்ப ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்டு. எப்போவுமே மனோஜ்குமார் என்னை பார்த்து ரொம்ப அன்பாக பேசுவாப்பில். அவருடைய இழப்பு மக இழப்பு, அந்த இழப்பு இவர் ரொம்ப பாதிச்சிருக்கு. இல்லைனா இவர் இவ்வளோ சீக்கிரம் மரணம் அடைய வேண்டிய நல்ல திடகாத்திரமான உடம்பு, நல்ல தைரியமான மனசு அப்படியே உடஞ்சிட்டாரு. அதனால் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். நிச்சயமாக அவர் குடும்பத்துக்கெல்லாம் ஆறுதல் தேர்தல் தான் தரணும், இறைவனை வேண்டுகிறேன். பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஸ்ட்ரைக் பீரியடில் நாங்கள்லாம் பயந்து ஒளிஞ்சிருக்கும் போது முன்னின்று நான் இருக்கேன் பின்னாடி நில்லுங்கடா அப்படி சொல்லி நின்று தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி வந்து அத்தனை பேர் பேசுவாங்க. காரெல்லாம் உடைச்சாங்க, கண்ணாடிலாம் உடைச்சாங்க. ஆனால் தைரியமாக வந்து வாங்கலான்னு அவரை பார்த்து எல்லாம் பயந்து ஓட ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து பாரதிராஜா சார் வந்தால் தான் இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையே வந்துச்சு. அதனால் பாரதிராஜா சாருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் மாதிரி இன்னொரு அதெல்லாம் நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை. நமக்கு கிடைச்ச விதி அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் இன்னும் நிறைய சினிமாக்களை பல புரட்சி பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு நடிகர் தலைவர் சிவாஜி சாரை வந்து அது வரைக்கும் அவரை எப்படி பார்த்துருந்தாங்க எல்லாரும். ஆனால் அவர் அப்படியே மாற்றி அமைத்து முதல் முறையாக ஒரு பெரிய படத்தை கொடுத்தவர் அவர் தானே. அதனால் பாரதிராஜா சொல்லுவார், என்கிட்ட நிறைய அனுபவங்கள் பேசுவார். ஸ்ட்ரைக் பீரியடில் வந்து நேராக அவர் வீட்டுக்கு போய்டும். 6 மணிக்கு நேரம் போனால் அவர் வீட்டில் தான் சாப்பாடு எல்லாம் விடிய தன்னோட அனுபவங்கள் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் கேட்க ரொம்ப எப்படி வந்தார், எப்படி வேலை செஞ்சார், எப்படி அசிஸ்டண்ட்டாக இருந்தார், எப்படி போராடினார், எல்லாத்தையும் சொல்லுவார். முதல் மரியாதையில் அவர் முதல் நாள் பூஜையில் வந்து நடிகர் தலைவரத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வச்சுட்டு பாரதிராஜா சொன்னார், சார் ஐயா நானும் உங்களை மாதிரி நடிகனாகணும் தான் சினிமாவுக்கு வந்தேன் கிராமத்துலேருந்து. இப்போ நடிகர்கள் கேட்டார், அப்படியா என்ன மாதிரி நடிகை நான் வந்தேன், நீ கண்ணாடியை பார்த்துருக்கேன் உங்கள் ஊரில் அப்படின்னு கேட்டார். அதையெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவார், பகிர்ந்துக்குவார். எதை பற்றியுமே குழந்தை மாதிரி பேசுவார். பேசும்போது என்னை பார்த்தாலே வா செயல் வீரா வா அப்படின்னு கூப்பிடுவார். செயல் வீரான்னு என்னை கூப்பிடுவார். ஏன்னா அவரோட கூட தோளோட தோல் நின்று போராட்டத்தை கலந்துக்கிட்டேன் நான். அதனால் அவர் தான் லைஃப் கார்டு அவரு செல்லுமணி சார் தான் கொடுத்த, விக்ரமன் சார் தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து அவருக்கு வந்து எல்லாருமே கடமைப்பட்டிருக்காங்க. நான் மட்டும் இல்லை, சினிமா உலகமே அவர் கடமைப்பட்டிருக்கு. நிச்சயமாக அவர் ஒரு மாபெரும் இழப்பு.